ஒரு காலத்தில் பாண்டிய அரசு பிரபலமாக விளங்கிய ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த அரசாட்சியின் கீழ் விக்கிரமன் என்ற நேர்மையான அரசன் ஆட்சி செய்தான். அவன் பொறுமை மற்றும் நீதியுடன் இருந்து அனைவருக்கும் சமமாக நடந்து கொண்டான். ஒரு நாள் அரசன் முதிர்ச்சியடைந்து தனது ஆட்சிக்கு வாரிசு தேட வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு மகனும் இல்லை. எனவே அவன் ஒரு அறிவு பரிசோதனை நடத்தலாம் என்று நினைத்தான். அவன் தனது அறிவாளர்களை அழைத்து, நாம் கிராமத்திலிருந்து சிறந்தவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவருக்கே அரசாண்டத்தை வழங்குவோம் என்றான். அந்த அறிவு பரிசோதனை மிகவும் எளிதாக இருந்தது. அரசன் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு சிறிய விதை கொடுத்தான். இந்த விதையை நன்றாக வளர்த்து 6 மாதங்கள் கழித்து அதை என்னிடம் கொண்டு வாருங்கள். யார் அதிகளவில் வளர்த்திருப்பார்களோ அவரே அரசனாக முடிவு செய்யப்படுவார்கள். எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்று விதைகளை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அந்த இளைஞர்களுள் அருண் என்ற ஒரு நேர்மையான இளைஞனும் இருந்தான். அவன் அந்த விதையை ஒரு நல்ல குடத்தில் விதைத்து தினமும் பாசமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல விதை முளைக்கவே இல்லை. அருண் மிகுந்த கவலையடைந்தான். மற்ற இளைஞர்களின் செடிகள் எல்லாம் அழகாக வளர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் அவனது குடம் வெறுமையாகவே இருந்தது. 6 மாதங்கள் கடந்த போது எல்லோரும் பெரிய செடிகளை கொண்டு அரண்மனைக்கு வந்தனர். ஆனால் அருண் வெறுமையான குடத்துடன் வந்தான். அரசன் ஒவ்வொருவரையும் கவனமாக பார்த்தான். அவர்களின் செடிகள் மிகவும் அழகாக வளர்ந்திருந்தன. ஆனால் அருணின் குடம் மட்டும் வெறுமையாக இருந்தது. அனைவரும் எதற்காகவோ அவனை நக்கலாக பார்த்தார்கள். ஆனால் அரசன் எழுந்து, அருணே, நீயே இந்த அரசாண்டத்திற்கு பொருத்தமானவன் என்றான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். அரசன் சிரித்து பேசினான். நான் கொடுத்த விதைகள் எல்லாம் வேறு எந்த விதமான பயிரும் முளைக்காத முற்றிலும் உலர்ந்த விதைகள். அதனால் எந்த விதையும் முளைக்க முடியாது. ஆனால் அனைவரும் வேறு விதைகளை விதைத்து அதை வளர்த்தனர். ஆனால் அருண் மட்டும் உண்மையாக இருந்து அதையே வைத்து வந்திருக்கிறான். அரசனாக இருப்பதற்கு அறிவு மட்டும் போதாது, நேர்மையும் அவசியம். அருணின் நேர்மையை பார்த்து அவனே பாண்டிய அரசின் அடுத்த அரசனாக முடிவு செய்யப்பட்டது. கதை நெறி: நேர்மையானவர் எப்போதும் வெற்றி பெறுவார். ஏனெனில் உண்மை என்றால் அது ஒளிக்காது.